நான் சொல்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் எந்த கண்ட்ரில ஆரிஜினேட் ஆச்சுன்னு கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈஸில இருந்தே போயிடலாம். கலரி இந்தியா. கராத்தே ஜப்பான். இது ரொம்ப ஈஸி தான். அடிமுறை இந்தியா. பட்டாசு படத்துல பார்த்தேன். அந்த மாதிரி படம்லாம் எல்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. ஜுஜுட்சு. ஜுஜுட்சு. ஜுஜுட்சு வந்து பிரேசிலியன் ஜுஜுட்சு. பிரேசில் இல்ல. இல்லையா? ஜப்பான். ஜுஜுட்சு ஜப்பானா? சரி, அப்ப பிரேசிலியன் ஜுஜுட்சு பிரேசில். டேக்வாண்டோ. கொரியா. கிக் பாக்ஸிங். கிக் பாக்ஸிங். பாக்ஸிங் வந்து யூகேன்னு நினைக்கிறேன். கிக் பாக்ஸிங் யூஎஸ்ஏவா? இல்ல, ஜப்பான். அதுவும் ஜப்பான். குங்ஃபு. குங்ஃபு சைனா. ஆனா ஆரிஜின் வந்து இந்தியா. நம்ம போதி தர்மர் தான் போய் சொல்லி 7ஆம் அறிவிலே சொல்லிட்டாங்க. ஆனா ஜப்பான் பாரு, ஜப்பான்ல வந்து அக்கிடோன்னு ஒண்ணு இருக்கு. அது ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சாங்க. சுமோ இதெல்லாம் ஜப்பான் தான். அவனுங்க வந்து மாறு வேஷம் போட்டு இப்ப நல்லவங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நிறைய சேட்டை பண்ணிட்டு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா ஜப்பான் பண்ண வார் கிரைம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சைனால கொரியால எல்லாம் என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க டோட்டலா அந்த ஐடென்டிட்டியே மாத்திட்டு ஏதோ அமைதியான நல்லவங்களா இருக்காங்க, திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க.